நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். பெரிதினும் பெரிது கேளின் வைல்ட் கார்டு ரவுண்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். பெரிதினும் பெரிது கேளினுடைய இரண்டாம் கட்டத்தில் மயிரிழையில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட இரண்டு பெரும் கல்லூரிகள் இங்கே வந்திருக்கீங்க. முதலாவதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் சென்னை. இவர்களோடு மோதப் போவது PSG தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் கோவை. கடந்த 15 ஒரு 20 வருடங்களாக ஆங்கில வழி கல்வி நம்மை பலப்படுத்தி இருக்கிறது, நம்மை பலவீனப்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தான் நம்ம விவாதிக்க போகிறோம். உங்கள் விவாதங்களை உரசி பார்த்து முடிவு செய்வதற்காக அவர் பேனலிஸ்ட், நம்ம அவர்களையும் வரவேற்கலாம். திரு அழகேச பாண்டியன் அவர்கள், அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள், மீனா கந்தசாமி அவர்கள், வெல்கம் டு தி ஷோ. கடந்த 20 வருடங்களாக நிறைய ஸ்கூல்ஸ், ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆங்கில மொழி மோகமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு எதிரான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. ஆங்கில மொழிக்கு எதிரான விமர்சனங்களும் சமமான தளத்துல வந்துட்டே இருக்கு. அதனாலதான் இந்த விவாதத்தை நாம் எடுத்து விவாதிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவருடைய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆங்கில வழி கல்வி. சரி தவறு, நாம் முதல் கட்ட விவாதத்திற்கு நகர்வோம். அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கான தருணம். ஆங்கிலம் தெரிந்தால்தான் இந்த சமூகம் மதிக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எல்லார்ட்டையும் பரவி இருக்கு. அப்படி பரவி இருக்கப்ப இதையே ஒரு முதலீடா கொண்டு பல கல்வி நிறுவனங்கள் அதாவது என்ன பண்ணுதுன்னா அதை ஒரு முதலீடா கொண்டு மக்களை உறிஞ்சி சக்கையா புழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆங்கில வழி கல்வியுடைய பொருளாதார வளர்ச்சி என்று எடுத்துக்கிட்டதுனால அது ஒரு சாராரை மட்டுமே சேர்ந்து அடைகிறதே தவிர அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் க்ரோத்ன்றது ஒரு நார்மலைஸ்டா இருக்கணுமே தவிர அது போலரைஸ்டா தான் இந்த இடத்துல இருக்கு. இப்ப என்ன பெரிய சிக்கல், இவ்வளவு ஒரு மனித வளத்தை வைத்துக்கொண்டு ஏன் இந்தியா முன்னேற மாட்டேங்குதுன்னா அதோட ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்படுத்துறது தாய்மொழி கல்வினால மட்டும்தான் முடியும். உற்பத்திங்கிற ஒரு சாதாரண விஷயம் இன்னைக்கு உலகளாவிய உற்பத்தியா உயர்ந்துருச்சு. அதற்கு தேவையான தொழில்நுட்பமும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் அதிகமாயிடுச்சு. அந்த தேவையை பூர்த்தி செய்ததுன்னு பார்த்தோம்னா அது இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் தான். ஒரு சாதாரண ரீஜனல் ஸ்கூல்ல இருந்தவன் இன்னைக்கு அதை உடைச்சு ஒரு மாநிலத்தை உடைச்சு இன்னைக்கு ஒரு நாட்டை உடைச்சு இன்னைக்கு ஒரு சர்வதேச பிரஜையா மாறி, அதாவது தன்னோட பிஸ்னஸையும் தன்னோட தொழில்துறையும் முன்னேற்றி தான் எங்கேயோ உலகத்துல இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சு அவனோட தனி பொருளாதாரத்தை டெவலப் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் தான். இதை உங்களால மறுக்கவே முடியாது. நான் இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா அது உலகத்துல எங்க வேணாலும் விற்கிறதுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை தர்றது இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் தான். இன்னைக்கு திருப்பூர்ல 11,000 கோடி இது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுக்கு அனைத்துக்குமே காரணம் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் தான் டெவலப் பண்ணுது. ஸோ இந்த இங்கிலீஷ் நாலேஜ்னால தான் இன்னைக்கு உலகளாவிய ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு தனி மனிதன் உணர்ந்துகிட்டு இருக்கான். இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு இன்னைக்கு அதை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. காரணம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றும்னு சொல்லி அவங்க கத்துக்கிறாங்க. உங்களுக்கான நேரடி விவாதத்திற்கான நேரம் இது. நான் 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் தான் படித்தேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் மீடியம் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் படித்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். இன்னைக்கு நான் டிப்ளமோ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். இன்னைக்கு இன்ஜினியரிங் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன் அப்படின்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னோட மீடியம் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்து இருக்கிற கான்ஃபிடன்ஸும். நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வேலை வேணா வாங்கலாம், ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வேலை கொடுக்க முடியுமான்றத இப்போ வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாதிரி ஒரு கல்வி திட்டம் எதுல இருக்குன்னா இயற்கையான ஒரு சூழ்நிலையில் படிக்கும் பொழுதுதான் வேலை கொடுப்பதற்கான ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கும். இன்னைக்கு நான் படிக்கிறேன், என்னோட எஜுகேஷன் டெவலப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நான் போய் ஒரு கம்பெனியில சேர்றேன். அந்த கம்பெனியில என்னவா இருந்தாலும் எனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடைக்குது. இப்போதைக்கு இருக்க நிலவரம் என்னன்னா 100 பேர் ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே வரனா அதுல எம்ப்ளாயபிளா 100 பேர் இருக்கான். ஆனா உண்மையிலே திறமை உடையவனா 10 பேர் தான் இருக்கான். இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சிஸ்டம் உள்ள கொண்டு வந்தனால அதுல ஒரு ஸ்கில் இல்லாம விஷயம் சிஸ்டத்துல உள்ள பிரச்சனை 100 பேத்தையுமே திறமையாக்குறது அந்த எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே தவிர்த்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அதை ஒண்ணுமே பண்ணாது. அழகேச பாண்டியன் சார், விக்னேஷ் விஸ்வநாதன், இந்த 2 பேருடைய விவாதம் எப்படி இருந்தது? விவாத திறன் அடிப்படையில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள்? இப்போ நீ ஏன் ஒரு அம்மா ஆங்கிலத்தில் ஒரு மகனை படிக்க வைக்கிறாங்க? படித்தா அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறுவான், அவனுக்கு ஏதாவது கிடைக்கும். ஆனால் அப்படி ஏதாவது நடக்குதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்காக இந்த அம்மா கொடுக்குற விலை என்ன? இப்படி பல விஷயங்கள் அவங்க நிலத்தை விற்று கண்டதையும் விற்று தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது
இவனுக்கு ஏதாவது ரிட்டர்ன் வருதா, இந்த மாதிரி ஒரு அடிப்படையான மெட்டீரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கனாலுமே வந்து இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறையவே கேட்கலாம். சில கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் சரிதான், ஆனால் கடைசியில் எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஆம், எனக்குள்ளார ஒரு அடையாள சார்ந்த கேள்விகளை எழுப்புகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து. செல்ல விக்னேஷ் அதை ரொம்ப சரியாக சொன்னார் நான் நினைக்கிறேன். அவர்தான். அடுத்த கேள்வி, இந்த ஆங்கில வழி கல்விக்கூடங்கள் தமிழ்நாட்டில் அறிவுச் சூழலை பெருக்கி இருக்கிறதா, பெருக்கவில்லையா? இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மொழி தான். மொழி வந்து ஒரு திறமையோட அளவுகோலாக வச்சு பார்க்குறதே தப்பு. நீங்கள் திருப்பி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறீங்களே. ஒரு டூரிஸ்ட் சென்டரோ மகாபலிபுரமோ போனீங்கன்னா அங்கே இருக்கிற கைடு எல்லாமே ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவான். அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலே வேலை போதும்னா எதுக்காக இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று படிக்கிறீங்க? இதுவும் இல்லாமல் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்தும் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லெபார்டரி இப்படின்னு ஒரு மொழியை எப்படி பேசணும் அப்படின்னு கற்றுக்கிறோம். ஆகவே ஒரு மொழியை எப்படி பேசணும்னே நம்ம இப்போதான் கற்றுக்கிறோம். ஆனால் அந்த மொழியிலேயே மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சா எங்கேருந்து உங்களுக்கு அறிவு வரும்? கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு குழந்தைய அதோட இயல்பான சூழ்நிலையில விட்டுதாங்க அதை திங்க பண்ண முடியும். மனசுல எப்பயுமே ஏதோ ஒன்று பார்த்தா இது ஏன் இப்படி இருக்கு, இது எதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும். why is it like this, what is it like this என்னைக்குமே தோணாது. ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஒரு தடையா இருக்கு அதோட இன்டெலிஜென்ஸ்க்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேங்குது, சிந்தனைகள் வரவே இல்லையே. அறிவுச் சூழலை பெருக்கி இருக்கிறது எப்படி? இன்னைக்கு ஆங்கில வழி கல்வி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சமூகத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் பெண்கள் முன்னேற்றம். 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு இருந்த அதே பொண்ணுங்க தான் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு காலையில வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிருக்கு. இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கும் போது நான் என் தாய்மொழி எல்லாமே இன்னொரு மொழியை படிக்கிறேன். அப்போ எனக்கு இன்னொரு நாட்டோட நாகரிகம், இன்னொரு நாட்டோட இலக்கியம் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அங்கிருந்து நான் படிச்சுட்டு வரும்போது எனக்கு என்னோட நாட்டு நாகரிகத்துல என்ன தப்பு, என்னோடதுல என்ன தப்புன்னு யோசிச்சு சிந்திச்சு இங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆண் பெண் நட்பு நம்ம சமூகத்துல வந்து சரியான புரிதல் முன்னாடி கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் பேசினா தப்பு பழகினா தப்புன்னு இருந்த சமூகத்துல இன்னைக்கு ஒரே எம்என்சி கம்பெனிலையும் இன்டர்நேஷனல் கம்பெனிலையும் ஒன்னா உட்காந்து வேலை செய்யற அளவுக்கு புரிதல் இருக்கு. எங்க ஊர்ல என் கூட படிச்ச மகாலட்சுமியும் தேவியும் இன்னைக்கு ஒரே இன்டர்நேஷனல் கம்பெனில அலெக்சாண்டர் பிரான்சிஸ் கூட ஒன்னா உட்காந்து தங்களோட அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துக்குமே அட்லீஸ்ட் படிக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேஸ்ட் சிஸ்டம் பத்தின ஒரு ஐடியா இருக்கு. இது வந்து தவறான எண்ணம் மக்களை பிரிக்குதுங்கிற பிளவு வரைக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரியலைஸ் பண்ற இடத்துக்கு ஆங்கில அறிவு கொண்டு வந்து வச்சிருக்கு. கௌதமி, ஸ்வேதா, உங்கள் நேரடி விவாதத்திற்கான நேரம் துவங்குகிறது. நீங்க வந்து காஸ்ட் ரிசர்வேஷன், பெண்கள் முன்னேற்றம் இதை பத்திலாம் பேசுனீங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தோட எஜுகேஷன் எய்ம் இல்லைங்க, எனி எஜுகேஷனோட எய்ம். இது உங்க இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் பண்றதுன்னு எங்கேயுமே ப்ரூஃப் இல்லை. தமிழ் மீடியத்திலையும் எவ்வளவோ மக்கள் முன்னேறி வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து என் சமூகத்துல ஒரு பிரச்சனை, ஆண் பெண் நட்பை பத்தி பிரச்சனை. இன்னைக்கு வந்து 75% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றது கூகுள். நான் போய் கூகுள்ல வந்து இன்னைக்கும் கூகுள்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் இருக்கு, தமிழ் கீபோர்ட் கிடையாது. நான் போய் உட்காந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அடிச்சா எனக்கு முதல் வெறியே வராது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அப்போ எனக்கு வர ரிசல்ட் செட்டே கம்மி. அதுல இருந்து நான் ஒரு 4 லிங்க் வரும், எனக்கு என்ன பிரச்சனை, நான் சோஷியல் இஷ்யூ எடுத்து பேசுறேன். இங்கிலீஷ்ல போய் அடிச்சேன்னா ask.com answers.com எத்தனையோ பேர் எத்தனையோ கருத்துக்களை வந்து தனக்கு வச்சதை பார்க்குறேன். அதை வச்சு என் சிந்தனை பல கோணங்களில் போகுது. ஒரு அதுதாங்க சொல்றேன், நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் போதுங்க. அதுக்கு எதுக்குங்க இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்? நம்மளோட சமூகத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், வீட்டில் 3/4 பேர் கல்விக்கு போல. அப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கல்விக்கு போனாங்க. இன்னைக்கும் 25% பெண்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்றது இல்லை, ரீஜனல் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற கோளாறுகள்னால. அதை தாண்டி நான் மேலே வந்து என் ஐடியாஸை பெருக்கி நான் ஒரு சமூக அளவிலான என் சிந்தனைகளை கொண்டு வர்றதுக்கும், நான் ஒவ்வொரு பிரச்சனையும் அலசி பார்க்கறதுக்கும் எனக்கு உலக அளவிலான அறிவு வேணும். அந்த அறிவை எனக்கு தரக்கூடியக்கு உலக மொழி ஒன்று வேணும். நான் வந்து ரீஜனல் மொழி தப்புன்னு சொல்ல, எல்லாத்துக்குமே சமூக முகம் தொழில் முகம்னு 2 இருக்கு. என்னோட சமூகத்தில் நான் பழகும்போது எப்படி பண்ணலாம், ஆனால் என்னோட தொழில் முகம்னு வரும்போது நான் அந்த இடத்துல நான் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நான் ஆங்கிலம் எனக்கு தேவைப்படுது. இப்போ சைனா ஜப்பான் எவ்வளவோ வந்து இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. அங்கேயும் இது மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. என்னுடைய வாதம் என்னன்னா, உங்களோட வந்த முன்னேற்றம், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நான் பெண்கள் எல்லாம் வெளில வராங்க கல்லூரிக்கு போறாங்கன்னு, இதுக்கான சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இந்தியாலையும் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமும் தாய்மொழியில் கற்றவர்கள் தான். அதெல்லாம் ஒரு சோஷியல் ரீஃபார்மேஷனை தவிர இங்கிலீஷ் மீடியம் அது கண்டிப்பா தரல. இந்தியாவோட வளர்ச்சிக்கு அது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இங்க வந்து மல்டிலிங்குவல் சிஸ்டம் இருக்கு. நான் வந்து என்னோட இந்தியாக்குள்ளேயே என் தாட் போகணும் அப்படின்னா கூட எனக்கு ஒரு காமனான லாங்குவேஜ் வேணும். அந்த இடத்துல எனக்கு இங்கிலீஷ் வருது. விவாதத்திறன் அடிப்படையில் எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? சில இடங்களில் சில முக்கியமான வைட்டல் பாயிண்ட்ஸ் 2 பேருமே தொட்டாங்க. அதை டெவலப் பண்ணல, 2 பேரும் டெவலப் பண்ணல. ஜாதி பற்றி நீங்கள் சொன்னீங்க.
ஜாதியத்தை எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக தீவிரமாக போராடியவர் ஐயா வைகுண்டர். அவருக்கு வந்து முழுக்க முழுக்க திண்ணைப்பள்ளி கல்வி தான், ஆங்கில வழி கல்வியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில வழி கல்வியின் மூலமாக வந்த உயர்தர வகுப்பினர் யாருமே இங்கே வந்து தீவிரமாக போராடலை. ஆனால் தாய்மொழி கல்வி வழியாக வந்தவர்கள் போராடி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்து வச்சிருக்கலாம். பதிலாக நீங்கள் இங்கே வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி சூழ்நிலை சமுதாயத்தில் வந்த பிறகுதான் இவங்களும் உருவானாங்க அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிருக்கலாம். இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஏறக்குறைய 2 பேருமே சமநிலையில் தலைப்புல இருந்து விலகி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கடந்த 15 வருடங்களில் ஆங்கில வழி கல்வி நம்மை பலப்படுத்தி இருக்கிறது என்று ஒரு தரப்பும், பலவீனப்படுத்தி இருக்கிறது என்று மறுதரப்பும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதுனும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இது பெரிதினும் பெரிதுகளின் வைல்ட் கார்டு ரவுண்ட். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் PSG பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஆங்கில வழி கல்வி குறித்து தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். பெரிதினும் பெரிதுகளினுடைய 3ஆம் கட்ட விவாதத்திற்குள் செல்லலாம். இந்த ஆங்கில வழி கல்வியினால் இன்வென்டர், கிரியேட்டர் உருவாகக்கூடிய சூழல் உள்ளதா இல்லையா? இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஒரு இன்வென்டர் அல்லது கிரியேட்டர் உருவாறதுக்கான நல்ல வாய்ப்பை அமைச்சு தருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்வென்டர் கிரியேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவை அப்படின்னா நாலேஜ். நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ வர ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து கடல் அளவு படிச்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து சோர்சஸ் ஜாஸ்தி. சோர்சஸ் அப்படின்னா புக்ஸையும் எடுத்துக்கலாம், இன்டர்நெட் சோர்சஸையும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த சோர்சஸ் எல்லாத்தையுமே உடனடியா ஷார்ட் டைம்ல படிச்சு எது தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி, அந்த கேப்சரிங் கேப்பபிலிட்டி வந்து சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வர்றவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதனால ஒரு இனோவேஷன் கிரியேஷன் உருவாறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். நம்ம வந்து ஒரு சின்ன ஐடியா தோணுச்சுன்னா கூட அதை வந்து உலகத்துல இருக்கிற வேற நாட்டுல இருக்கிற சயின்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து பெரிய இனோவேஷனாவோ பெரிய கிரியேஷனாவோ கொடுக்கறதுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கான தருணம். இப்போ உலக அரங்குல எந்த ஒரு நாட்டோடைய பேரை பெருசு அளவுல பேசப்படுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது பாத்தீங்கன்னா இன்வென்ஷன், கிரியேஷன், இனோவேஷன் சொல்லலாம். இப்போ இது 3மே வளர்றதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கிறது சிலது. அது வந்து முதல்ல அந்த சப்ஜெக்ட் அவன் புரிஞ்சு படிக்கணும். எந்த தலைப்பை பற்றி எதை படிக்கிறானோ அதை புரிஞ்சு படிக்கணும். அப்புறம் அவன் கனவு காண வேணும். அப்புறம் அந்த கனவு வந்து நினைவாக்குறதுக்கு உழைக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ரிப்போர்ட் ஆகட்டும், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் கொடுக்குற ரிப்போர்ட் ஆகட்டும், பேசிக்காக அவன் எல்லாத்தையும் படிக்கிறத மதர் டங்கில் படிக்கட்டும், அவன் தாய்மொழியில் படிக்கட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த புரிதலை எப்படி ஆங்கில மொழி கெடுக்குதுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஆசிரியர் வந்து நடத்தும் போது தமிழில் உதாரணங்கள் கொடுக்கும்போது அது நல்லா புரிஞ்சுது. ஆனால் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இது என்னப்பா இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வந்து நீ தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்லேயே நடத்த சொல்கிறாங்க. அந்த இங்கிலீஷை மறுபடியும் அவர் நடத்துறதுனால அவராலையும் அந்த டெலிவரி பண்ண முடியல இங்கிலீஷ் மொழியில். அது கடைசியில் எனக்கு சேரவும் இல்லை. எந்த லேர்னிங்க்கு அப்ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்ரோச்சஸ் சொல்கிறாங்க. ஒன்று சர்ஃபேஸ் அப்ரோச், அப்புறம் டீப் அப்ரோச், அப்புறம் அச்சீவிங் அப்ரோச். இந்த சர்ஃபேஸ் அப்ரோச்ன்றது என்னன்னா மேலோட்டமா படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு படிக்கிறது. இன்றைய கல்வி சூழலை பார்த்தீங்கன்னா ஆங்கில மீடியம்ல இங்கிலீஷ் மீடியம்ல எங்கே இருந்தாலும் எல்லாருமே நோக்கம் இதுவாக தான் இருக்கும். பாஸ் ஆனா போதும்னு சொல்லிட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது மட்டும் 2 படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்துறாங்க. இந்த டீப் அப்ரோச், அச்சீவிங் அப்ரோச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்டை நீங்க உள்வாங்கி படிச்சு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்க. அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் புரியணும். அந்த பேசிக்ஸ் வந்து எடுக்கும்போதே நீங்க இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது அது ஒரு ஒரு ஃபாரினா தான் நீங்க பாக்குறீங்க. அது உங்க சொந்தமா பார்க்கும்போது ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அதனால அந்த ஆங்கில மொழின்றது ஒரு புரிதல் அந்த இதே வந்து சிதைச்சிருது. தாய்மொழியில கல்வி தான் வர்பல் கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு பல ரிப்போர்ட் சொல்லுது. இந்த இங்கிலீஷ் வழி கல்வி நீங்க மறுபடியும் படிக்கிறனால அது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலையை கொடுக்குது. உங்களுக்கு சொந்தமே இல்லாத ஒரு மொழியை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சூழ்நிலையில வந்து நீங்க வந்து பெரிய அளவுல சாதிக்கவோ ஒரு இன்வென்ஷனோ கிரியேஷனோ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். வெரி குட், வெரி குட். அப்துல் ரஹ்மான், பிரியதர்ஷினி, உங்களுக்கான நேரடி விவாதத்திற்கான நேரம்
இதோ. இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சா புரிஞ்சுக்காம போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து நீங்க எந்த பேசிஸ்ல புரிஞ்சுக்காம போறாங்க அப்படின்னு சொல்றீங்க? இப்போ ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுற்றி என்ன லாங்குவேஜை பார்க்குது, வீட்டில் பேசுறாங்க, ஊர்ல பேசுறாங்க, எல்லாரும் ஒரு தாய்மொழியில பேசுறாங்க. நீங்க அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு அறிவு புகுட்டிங்கன்னா அது நல்ல ஒரு திறமையான ஒரு ஆளா வருவான். நீங்க தனியா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவங்க அங்க சொல்ற கருத்து எல்லாமே போஸ்ட் பண்ணது எல்லாமே இங்கிலீஷ்ல போஸ்ட் பண்ணா அவனுக்கு பல பேர் புரியாம தான் இருக்கான். நான் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் போடணும்னா என்னோட பப்ளிகேஷன் வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்க போறது கிடையாது. நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் பப்ளிகேஷன் போடணும். நீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல பாக்குறீங்க பேப்பர் போடணும்ன்றீங்க. முதல்ல அவன் யோசிக்கணும். யோசிதான் அவன் போட முடியும். அந்த யோசிக்கிற ஸ்டேஜ் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தாங்க சொல்றேன். மீனா கந்தசாமி, இந்த 2 பேரினுடைய விவாத திறன் அடிப்படையில் எந்த கல்லூரி முன்னிலையில்? இல்லை, இதில் கிளியர் வின்னர் ஐ திங்க் இஸ் ஷேக் அப்துல் ரஹ்மான். பிகாஸ் அவர் பேசுனது வந்து ஆய்வு அடிப்படையிலையும் நிறைய சப்ஸ்டான்ஷியேட் பண்ணார். அவர் என்ன இந்த கல்ச்சரல் என்வாயன்மெண்ட் பற்றி பேசுகிறார். எந்த வாழுற சூழல் வந்து கல்வி கற்றுக்கிறத வந்து பாதிக்கும்ன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. பாலோ ஃப்ரேரேலேருந்து எல்லா பெடகாஜி பற்றி பேசுகிறவங்க ஒரு கல்வியை எந்த கல்வியாக இருந்தாலும் அதை எப்படி கற்றுக்கிறதுன்றதுல தன்னோட வாழ்வியல் சூழலோடு அது சேர்ந்து இருக்கணுன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட் அவர் திரும்ப திரும்ப எடுத்து வச்சார். இங்கிலீஷில் படிக்கும்போது நான் ஏலியனாக ஃபீல் பண்ணுவேன், அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அனைத்து தளங்களிலும் மிடில் கிளாஸ் இது உயர எழும்புவதற்கு இந்த ஆங்கில வழி கல்வி காரணமாக இருக்கிறது. ஆனா சராசரி மனிதனிடம் இருந்து இந்த ஆங்கில வழி கல்வி அவனை பிரித்தெடுத்து விடுகிறது. இதுதான் நீங்கள் 4ஆம் கட்ட விவாதத்தில் விவாதிக்க வேண்டிய தலைப்பு. ஒரு காலத்துல வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஜாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும் பிரிந்து கிடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கடந்த 15 வருடங்களா இந்தியாவுடைய பிரிவினை எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஆங்கிலம் கல்வி கற்கக்கூடியவர்கள் உயர் மக்கள் என்றும், அதாவது தாய்மொழியில் படிக்கக்கூடியவர்கள் அடித்தட்டு மக்கள் என்ற ஒரு பிரிதல் நிலை இன்று எல்லாருடைய மனதிலும் வந்து உருவாக்கி இருக்கு. அதாவது இந்த பிரிதலில் வந்து இந்த பள்ளிகளின் சூழல் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. எந்த விதத்தில்னா, உயர்கோடி மக்களுக்கு ஆங்கிலோ இந்தியன் சிபிஎஸ்இ பள்ளிகளாகவும், நடுத்தட்ட மக்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாகவும், அதே இது ஒன்றுமே இல்லாத ஏழைகளுக்கு அது வந்து அரசாங்க மாநகராட்சி பள்ளிகளாகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு வசதிக்கேற்ற பள்ளி நிலைகளாக என்று மாறிக்கிட்டு அது ஒரு ஆரோக்கியமான சூழலை கொண்டு போய் சேர்க்காத நம்மளை. இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு தாய்மொழியில் படிக்கக்கூடிய ஒரு திறமையான மாணவன் ஒரு கல்லூரிக்கு நுழையும் பொழுது, ஒரு உயர்கல்விக்கு நுழையும் பொழுது அங்கு அவன் ஆங்கிலம் தெரியவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தரம் பிரித்து பார்க்கப்படுகிறான். பார்த்தீங்களா? அது அவனுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு முட்டுக்கட்டை. இந்த ஆங்கில கல்விகளை பொதுவாக வந்து எடுத்து பார்க்கும்போது அது மாணவர்கள் மத்தியில் ஒரு சுயநல போக்கை வந்து திணிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆங்கில படி கல்வியில் பயிலக்கூடிய ஒரு மாணவனுக்கு திறமை இருப்பின் அந்த திறமையை வைத்து நான் எவ்வாறு பொருள் ஈட்டலாம், நான் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்று அவன் பார்க்கிறானே தவிர, அந்த திறமையை சமுதாயத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம், அதை எவ்வாறு உபயோகப்படுத்தலாம் என்பது அவனுடைய சிந்தனை தன்மை இழக்கிறான். அங்கே கேள்வி அவனுக்கு எழுவதே கிடையாது. நான் தாய்மொழியில படிச்சு வந்தவன் தான். ஆனா நான் ஒரு கல்லூரிக்கு நுழையும் பொழுது அங்கே நான் சந்தித்த பிரச்சனைகள், அங்கே சந்தித்த பிரிதல்கள் நிறைய இருந்தது. ஒரு சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவனிடம் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவனுடைய பார்வை, ஏளன பார்வை இருக்கு பாத்தீங்களா, அது என்னை எப்படியெல்லாம் கொண்டுச்சுன்னா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு கிண்டியில இருந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு பள்ளிகளை போறேன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு டிக்கெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்கலைக்கழகம்ன்ற வார்த்தை என் மீது ஏளன பார்வை பார்க்க வைக்கிறது. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, அந்த பார்வை இருக்குது பாத்தீங்களா, என்னை கெத்தாக்குது. அது ஒரு பிரிதலை உருவாக்குதுல. ஸ்டாலின் ஆண்ட்ரூ, தேங்க்யூ. இன்னைய தேதிக்கு எல்லா தொழில்துறையினருமே அவங்களோட இலக்காக கொண்டு செயல்படுறது வந்து மிடில் கிளாஸ் மக்களை தான். ஏன்னா மிடில் கிளாஸில் தான் வந்து மனித வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் 34.1 மில்லியன் குடும்பங்கள் வந்து மிடில் கிளாஸ் லெவலில் இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. 2025 இது வந்து 113 மில்லியன் குடும்பங்களாக உயரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாபெரும் மக்கள் வளம் கொண்ட மிடில் கிளாஸில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து எல்லா தளங்கள்லையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷனில் படித்ததுனால ஒரு மிடில் கிளாஸ் மாணவன் வந்து உலகத்தரத்திலான கல்வி இன்னைக்கு அடைய முடியுது. இன்னைக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாக்கா அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை வந்து வேலை வாய்ப்பு பெறது தான். இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கான அனைத்து தளங்களுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷனால நல்லாவே ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு மிடில் கிளாஸ் வியாபாரிகள் கூட இன்னைக்கு அவங்களுடைய சரக்குகளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையும், வெளிநாடுகளோட சரக்குகளை வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி விற்கிறதுலையும் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அப்படின்னாக்கா அதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறக்கே பயந்துட்டு இருந்த இந்தியாவோட மிடில் கிளாஸ் மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே சகஜமாக கொண்டு போய் ஷேர் மார்க்கெட், கோல்டு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அந்த உலகளாவிய நாலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இங்கிலீஷில் ஆயிடுச்சு. எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும்போது ஸ்கூலிங்கில் இருந்தே இங்கிலீஷ் மீடியத்தில் போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து எல்லாத்துக்கூடயுமே ஈக்குவலாக காம்படிட் பண்ண முடியும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் கூடயுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க காம்படிட் பண்ண வேண்டாமா? பண்ணணும். தேங்க்யூ. நேரடி விவாதத்திற்கான நேரம்
துவங்குகிறது. இந்த டீச்சர் ஆசிரியர் தேர்வு இருக்குது தெரியுமா, அந்த இதுல விண்ணப்பம் கொடுத்தாங்க தெரியுமா, முட்டி மோதிக்கிட்டு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது தெரியுமா. அது எல்லாம் மிடில் கிளாஸ் கூட்டம், வேலை கிடைக்காது மிடில் கிளாஸ் கூட்டம். எப்படி நீங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல, வேலை கிடைத்து விட்டதுன்னு சொல்லி வேலையில திண்டாட்டம் அதிகமா இருக்குங்க. அது மறைக்கப்படுகிறது. நீங்க நிறைய தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதாவது லண்டன்லோ இல்ல எங்கேயோ ஆரம்பத்துல ஒவ்வொரு காலேஜுக்கு முன்னாடி போய் பேனர் பாருங்க, அது சொல்லும் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது சொல்லும். சரி, அந்த வேலை கிடைத்தது சொல்லுகிறதா? அவன் வேலை இழந்தது எந்த கல்லூரியாவது சொன்னதா? வேலை இழந்தது இங்க பாருங்க, 100% பிளேஸ்மெண்ட், 100% பிளேஸ்மெண்ட்ங்கறத முக்கியம். அங்க போய் ஸ்கில்ல யூஸ் பண்ண தெரியாம வெளில வந்தவனுக்கு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆங்கில வழி நான் சொல்றேங்க, கொடுத்துருக்கணுங்க, கொடுக்கலங்க, அதனால தான் வெளிய வந்துட்டான். நீங்க சொன்னீங்க இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்கள் இல்ல சராசரி மக்கள் கிட்ட இருந்து பிரிக்குதுன்னு சொன்னீங்க. அந்த சராசரி மக்கள் கிட்ட இருந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் பையன் வந்து அவன் பிரிஞ்சு போறான்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முட்டாள்தனங்கள்ல இருந்து அவங்களுடைய நாகரிகம் இல்லாத செயல்கள்ல இருந்து அவன் பிரிஞ்சு போறான்னா போயிட்டு தான் போறானே. அதனால என்ன தப்பு? நாகரிகம் இல்லாதவர்கள் என்று உங்களுடைய எண்ணம் ஆங்கில வழி கல்வி அதை தான் கற்றுக் கொடுத்தது. டைம் அப். தேங்க் யூ அழகேச பாண்டியன் சார். புதிய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிஜிட்டல் எவல்யூஷனுக்கு அடுத்து வந்த பொருளாதாரத்தில் நமக்கு வந்து இது வெறும் ஆங்கிலம் மட்டும் கிடையாது. ஆங்கில கல்வி புதிய மாற்றம் இங்கே வரும்போது அதை வந்து சரியாக ஏற்று அதன் மூலமாக பல பலன்களை அடைந்திருக்கிறது. இது வரைக்கும் வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து மத்தியதர வர்க்கம் வந்து ஒரு மகனை இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க. அவர் 5000 ரூபா சம்பளம் வாங்குவார், 10,000 ரூபா சம்பளம் வாங்குவார், வீடு கட்ட முடியாது, பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க முடியாது, அந்த ஒரு நிலைமைகளாக இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு 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 ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவருக்கு அவர் வந்து சம்பளம் எக்கு தப்பாக வருது, அவர் பிள்ளைய படிக்க முடியும், புதிய புதிய வாய்ப்புகளை நோக்கி அவங்களால் நகர முடியுது. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் இதுக்கு சில பாதகங்கள் இருக்குது. நீங்கள்லாம் படிச்சிட்டிங்கன்னா இங்கே கீழே படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஐ மீன் த திங் இஸ் ஆக்சஸ் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு தரப்பு மட்டும் இங்கிலீஷை பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு தரப்புக்கு வந்து இங்கிலீஷ் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ஒரு ஓரமாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்போது இவங்களோட வாழ்க்கை தரம் அதே இடத்துல நிற்கும். அது அப்படியே அதே இடத்துல நிற்கிறது மூலமாக அது கீழே இறங்கி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து முக்கியமான சிக்கல்கள். ஆனால் இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பேசியிருந்துருக்கணும். அவர் அந்த இடத்துல தொட்டார், நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ரிட்டாரிக்ஸை நீங்கள் முன் வச்சிங்க. அது இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து அதுக்கான இதை வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும் எனக்கு ஒரு தோன்றுறது. தேங்க்யூ சார். ஆங்கில வழி கல்வியால் நாம் பெற்றதுதான் அதிகம் என்றும் இழந்ததுதான் அதிகம் என்றும் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். ஆங்கில வழி கல்வியால் நாம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா, இது குறித்த ஒரு தீவிரமான விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு 20 வருஷமா நம்ம இந்த மீடியத்தில் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆங்கில வழி கல்வியால் நாம் பெற்றது அதிகம், நாம் இழந்ததுதான் அதிகம். இது குறித்து நீங்க ரொம்ப ஆழமா பேசலாம். இந்த டிபேட்டை நீங்க இந்த முறை நீங்க வேறு தளத்திற்கு கொண்டு செல்லலாம். நம்முடைய இந்த ஆங்கில வழி கல்வி அடையாளத்தை புரட்டி போட்டிருக்கிறது. நம்முடைய ஒட்டுமொத்த ஒரு மக்களுடைய அடையாளத்தை வந்து குலைத்து போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். தாமஸ் ஃப்ரிட்மேன் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் குறிக்கிறார், எங்கெல்லாம் ஆங்கிலம் வந்து நோக்கி செல்கிறதோ அங்க இருக்கிற அடையாளங்களுக்கும் அங்க இருக்கிற கலாச்சார மொழி இயல்பு அடையாளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. என்ன போர் நடக்கிறதுனா, இந்த என்ன பண்ணுதுன்னா வளர்ச்சி என்கிற ஒரே ஒரு கூரை வச்சுக்கிட்டு அது முன்னோக்கி செல்கிறது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற அந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அடையாளங்கள் அனைத்தையும் இழந்து தத்தளித்து ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தினுடைய முகத்தையே இழக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த அடையாளத்தை குலைக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆங்கில வழி கல்வி பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்தது இந்த முக்கியமான விஷயம், இந்த தாந்தோன்றித்தனத்தையும் தாந்தோன்றித்தனத்தை உண்டு பண்ணியிருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் படித்த அறிவாளிகளாக பணம் ஈட்டுகிறவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சமூக சிந்தனை மிகப்பெரிய விழுந்திருக்கிறது. ஒரு காலத்தில் தாய்மொழிகளில் படிச்சவங்களுக்கு வந்து இந்த லோக்கல் அப்ரோச் மலை, என்னுடைய தாய் மண், என்னுடைய சொந்த நிலம், என் சொந்த மக்களோட பிரச்சனை, சுத்தி இருக்கிற பிரச்சனை பார்க்குற அந்த அப்ரோச் இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய படிச்சிட்டோம், நம்ம நிறைய ஈட்ட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம், நம்ம ஒரு சுயநலம் ஆகிறோம். அப்போ என்ன பார்க்குறோம், இந்த சோஷியல் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கியா, பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைங்க, எவனுக்கோ ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படின்னு போது ஒய் தி ஹெல் ஷுட் ஐ கேர் அபௌட் தட் அப்படி என்கிற ஒரு மனப்பாங்க நமக்கு எல்லாம் வந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு சமூகம் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதோ ஒரு மக்கள் வந்து அடுத்த விஷயத்திற்கு போவதற்கோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒரு சமூக சிந்தனை தேவை, சமூகத்தில் ஒட்டுழைக்கிற விஷயம் தேவை. சமூகத்தை விட்டு பிரிச்சு ஒரு மிகப்பெரிய தீவாகிற ஒரு செயலை வந்து இந்த ஆங்கில கல்வி செஞ்சிருக்கு அப்படிங்க நான் பார்க்கிறேன். நீங்க சொல்லலாம்
எங்களுக்கு வந்து பல முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது, பல அற்புதமான விஷயங்கள் வந்திருக்கிறது, நீங்க டெவலப்மெண்ட் வந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட பல சமூகங்கள் முன்னேறி இருக்கிறது. அந்த சமூகங்கள்லாம் முன்னேறினதற்கு இடஒதுக்கீடு முதலிய பல்வேறு விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இந்த தவறுகள், இந்த தவறான சிந்தனைகள், ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கிற விஷயங்கள் இந்த ஆங்கிலம் வந்ததுக்கு அப்புறம் வேறொரு தளத்திற்கு, உயர்ந்த தளத்திற்கு போகிற விஷயத்தை சிறப்பாக செஞ்சிருக்கு. அது ஒரு அவமானகரமான விஷயம் பார்க்கணும். இதை விட இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையே தன்னுடைய தாய்மொழியையும் ஒழுங்காக படிக்காமல் ஆங்கிலத்தையும் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் இரண்டுங்கட்டம் தனமாக வாழ்கிற ஒரு விஷயத்தை இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயங்க, தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் குலைத்து போட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இந்திய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு வருடத்திற்கு 40 லட்சம் பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய மன டிப்ரெஷனுக்கு உள்ளாவறாங்க. இங்க மட்டும் கிடையாது, வேலைக்கு போகிற இடத்திலும் பல்வேறு இன்னைக்கு இந்தியாவுடைய அதிகமான மன முறிவுகள், அதிகமான மென்டல் டிப்ரெஷன் உள்ளாகிறவர்கள் பார்த்தா மிடில் கிளாஸ் மக்களாக இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலான பேர் ஆங்கில வழி கல்வி படித்துவிட்டு வேலைக்கு போய் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆக தன்னம்பிக்கையை குலைத்து, உன் அடையாளத்தை அழித்து, உன்னுடைய கிரியேட்டிவிட்டியை குறைத்து இருக்கிற அந்த ஆங்கில வழி கல்வி இழந்தவை தான் அதிகம். தன்னுடைய கருத்தை ரொம்ப போல்டா வச்சிருக்கிறார் சரவணன். ஆங்கில வழி கல்வியினால கடந்த 20 வருடங்கள்லாம் நம்ம பெற்றது அதிகம். ஏன் அப்படின்னா, இதுக்கு நம்ம சமூக பின்புலத்தை பார்க்கணும். அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உலகமயமாக்கல் அப்படிங்கிற பொது விதிக்குள்ள போனதுக்கப்புறம் நாமளும் நம்மளுடைய சிந்தனையை உலகத்தரத்துக்கு விஸ்தரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது 1-2 விஷயத்துல இல்லை, சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல், அறிவியல்னு எல்லா தளங்கள்லையும் இது வந்து உலகளவில் பரவலாக இருக்கின்ற ஒரு இணைப்பு மொழியினால தான் சாத்தியம். அதை கொடுத்தது 20 வருஷமா ஆங்கில வழி கல்வி தான் நம்பர் 1. 2வது, நாம விரும்புகிறோம் விரும்பலைங்கிறத தாண்டி உலகமயமாக்கல் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள வந்து சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துருச்சு. இங்கே உலகத்தின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இங்கே வந்து இந்திய மூலைகளை தேடுறதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற ஆங்கில புலமையும் ஆங்கில மொழி கல்வி அது கொடுத்ததும் தான். 2வது, ஆங்கிலம் அப்படிங்கிறது உலக வணிக மொழி. உலக வணிக மொழி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு போனதுக்கப்புறம் அதை சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதன் மேல் ஒரு வணிக ரீதியான ஆளுமை நமக்கு தேவைப்படுது. அதை கொடுக்கறது கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் தான். அதுக்கு பாசிபிள் எவிடன்ஸ். நீங்கள் காமன் மேனோட மைண்ட் செட் போங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விடுங்க, காமன் மேனோட மைண்ட் செட்டுக்கு வாங்க. அவன் நினைக்கிறான் இங்கிலீஷ் இஸ் செக்யூர்டு, இஸ் த பாஸ்போர்ட் ஃபார் அ செக்யூர்டு ஃபியூச்சருங்கிறது தெரிஞ்சதுனால தான் என் ஊரில் சிவகாசியில் மருந்து ஃபைராக்ஸில் போய் மருந்துக்குள்ளே முக்கிறவனா எனக்கு வாழ்ந்த அமைச்ச வாழ்க்கை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்காவது ஒரு நிச்சயிக்கப்பட்ட தீர்மானமான ஒரு எதிர்காலம் வேணும்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தை தேடி ஓடுறான். அது நீங்கள் சொல்கிறீங்க இது திணிப்பு மொழி, இது அந்நிய மொழி. அவசியம் இல்லாத எந்த மொழியும் சர்வை பண்ண முடியாது. இந்த சொசைட்டியில் இல்லை, எந்த சொசைட்டிலையும் அவசியம் இல்லாத மொழி தானாக அழிந்து போகும். இங்கே அவசியம் இருக்கு, தேவை இருக்கு, சமூக சூழல் இருக்கு. கூட்டுப்புழுக்களாகவே இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ஊரில் பின்தங்கிய சமூகத்தினராக அடையாளம் காட்டப்பட்டவங்கலாம் இன்னைக்கு பல ஷூக்கு பாலிஸ் போட்டு நிமிர்ந்த நன்னோட போகிற கம்பீரத்தை அவங்களுக்கு கொடுத்தது குளோபலைசேஷனும் அதை கொடுத்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆங்கில மீடியம் ஆஃப் எஜுகேஷன் தான். ஒரு பின்தங்கிய வகுப்பினர் தன்னுடைய அடையாளத்தை பார்த்துட்டு அவன் இங்கிலீஷில் பேசும்போது அவன் என்ன ஜாதிங்கிறத நீ மறந்துடுறியா, அவன் இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு அவனை உயர்வாக நினைக்கிறதில்ல. இந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுத்தது ஆங்கில வழி கல்வி தானே. உலகத்தினுடைய பெஸ்ட் அறிவியல் தொழில்நுட்பம்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. நம்ம வெர்னாக்குலர் மீடியத்தில் அந்த லாங்குவேஜில் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே தான் ஸ்ட்ரகிள் அதிகம். 16ஆம் நூற்றாண்டுல அங்கே தொழில் புரட்சி வந்தது, அதை ஒட்டி அங்கே வேலைவாய்ப்புகள் வந்தது, அறிவியல் கண்ணோட்டங்கள் வந்தது, தொழில்நுட்ப சித்தாந்தங்கள் வந்தது. அதனால அங்கே கண்டுபிடிப்புகள் வந்தது. எல்லா கண்டுபிடிப்பும் உலகத்தில் ஆங்கிலத்திலேயே வச்சிருக்கான். அது வேணும், ஆங்கிலத்தை அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். உங்களுடைய ஆங்கில வழி கல்வி அருமையாக இந்த டெலிவரி பண்ணிருக்கீங்க, ரொம்ப அருமாங்க. குளோபலைசேஷன் வந்து ரொம்ப சூப்பர் ஆயிட்டீங்க, ஒரு தடவை வளர்ந்துட்டீங்க, யூக்குவல் இன்ஜினியர்ஸ் ஆயிட்டீங்க. அதெல்லாம் உங்க டேர்ம்ஸ் தாங்க, யூக்குவல் இன்ஜினியர்ஸ். நல்ல வேர்டு கவனிச்சிங்க. இங்க இருக்கிற எல்லாரும் யூக்குவல் இன்ஜினியர்ஸ் ஆயிட்டாங்க, அருமையாக தொழில்நுட்பம் டெலிவரி பண்ணிடுச்சு. இங்க கண்டுபிடிப்பாளர்கள், படைப்பாளிகள் எத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள்? கண்டுபிடிப்பாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. தாய்மொழி கல்வியில் இருக்கிறத விட ஆங்கிலத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. வந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எப்படி அவன் கத்துக்கிறான், எஜுகேஷன் சிஸ்டத்தோட எண்ட் பாயிண்ட் என்ன, எல்லாத்துக்கும் 100 மார்க் இலக்கா வச்சதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போவான்? மார்க் வாங்கினா போதுங்க, அவன் எதுங்க கண்டுபிடிக்கணும்? சுரேஷ், சரவணன் ஒரு நீண்ட விவாதத்தை நடத்தி வச்சிருக்காங்க. இவர்களுடைய ஓவரால் பிரசன்டேஷன் எப்படி இருந்தது? ஒரு பிரீஃப் கமெண்ட். 2 பேருமே மிகச் சிறப்பாக இந்த இதை அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறீங்க. 2 பேருமே அவளுடைய வாதத்தில் சிறப்பாக நின்று வாதாடினார்கள். அப்பப்போ டீவியேஷன்ஸ் இருந்தது, 2 சைட்லையுமே டீவியேஷன்ஸ் இருந்தது. என்றாலும் ஒரு கம்போஸ்டாக தன்னுடைய வாதத்தை சிறப்பாக கொண்டு போனது வந்து இந்த பாயிண்டில் சுரேஷ் அப்படின்னு. 5ஆம் கட்டத்தில் 2 கல்லூரிகளுமே கொஞ்சம் சம தளத்தில், ஏன்னா கணிக்க முடியாத இடத்தில் தான் 2 கல்லூரிகளும் இருக்கிறீர்கள். ஆங்கில வழி கல்வி குறித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரி மாணவர்களும் தீவிரமான விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். நடக்க போகின்ற இந்த பெரும் விவாதத்தில் நாம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி என்பது, இந்த ஆங்கில வழி கல்வியினால் நாம் பெற்றது அதிகம், இழந்ததுதான் அதிகம். சொன்ன மாதிரி ஒரு மிக இயல்பான விஷயம், இந்த ஜாதி, இந்த இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சு முன்னாடியே சொன்னேன். இது எட்டப்பட்டுச்சுன்னா அடுத்த தளத்திற்கு இந்த வேறுபாட்டை கொண்டு போயிடுச்சு நான் நினைக்கிறேன். எட்ட வேறுபாடுனா
இவன் தாய்மொழி பேசுகிறவன், நான் ஆங்கிலம் பேசுகிறவன், ஆகவே என்னை விட அவன் தாழ்ந்தவன், என்னை விட அவன் இழிவானவன் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் பல கட்டுரைகள் இருக்கின்றன. நான் வந்து கவர்மெண்ட் அக்ரஹாரம் என்கிற கட்டுரை இருக்கிறது, நான் வந்து இல்லாமல் பேசவில்லை. அதற்கப்புறம் இந்த இன்னும் ஒரு விஷயம், இந்த பிலாசபிஸ், உலகத்துடைய பல அற்புதமான கருத்துக்கள் பல்வேறு மொழிகளில் பல்வேறு இடங்களில் இருந்திருக்கு. அப்படி அந்த கருத்துக்கள் இருந்த பொழுது அந்த கருத்துக்களை படித்தவர்கள் நிறைய பேர் இங்கே வந்து ஒரு காலத்தில் அற்புதமான விஷயங்களை செய்து இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவனிக்கணும், அவர்கள் மக்களின் மொழியில் தான் பேசினார்கள். இந்த மொழியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா அதுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் வேணும். ஆனால் மக்கள் போராட்டங்களை எடுத்துக்கிறது மக்கள் கிடையாது, மக்கள் முன்னணியாளர்கள். மக்கள் முன்னணியாளர்களுடைய சிந்தனை தான் மக்களுக்கு போய் சேருது. அந்த முன்னணியாளர்களுக்கு சிந்தனை வரணும்னா அவன் ஆங்கில இலக்கியத்தை படிக்கணும். உலக அளவில் சிந்தனை வேணும்னா அவன் ஆங்கிலத்தின் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் நேருவும் காந்தியும் நம்ம ஊரில் லோக்கல் லாங்குவேஜ் பேசினாங்க. ஒரு காலத்தில் என்ன, இந்தியாவோட பேசிக் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவன் படிக்கிறான், அவன் படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவன் எதை தேர்ந்தெடுப்பான் தெரியுமா? அவன் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? சுய வேலை வாய்ப்பு உனக்கு ஒன்று இருக்கு, சுயதொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளு பாரதி சொன்னால, அந்த வேலை வாய்ப்பை விட்டு அவன் பிழைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று இந்த ஆங்கில வழி கல்வியில் பயின்று விட்டு அவன் ஒரு வேலை கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அவனுடைய எதிர்காலம் பற்றி உங்களுடைய ஆங்கில கல்வி என்ன சிந்தனை செய்திருக்கு? நான் ஒன்று சொல்றேங்க, ஒரு எஜுகேஷன் மீடியம் அப்படிங்கிறது ஒரு மாணவனை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வாசல் படியில தான் கொண்டு போய் நிறுத்தும். எடுத்த உடனே வந்து இங்கிலீஷ் படிச்சதுனால ஜார்ஜ் பெர்னாட் ஷாவாவையோ, தமிழ் படிச்சதுனால பாரதியாராவோ வெளியே கொண்டு வராதுங்க. உள்ள கொண்டு போகும்போது அவன் இனிஷியல் ஸ்டேட்ல தான் இருப்பான், 2ஆம் கட்டம் ஸ்டேட்ல தான் ஸ்டூடெண்ட் இருப்பான். உள்ள போய் அதை அவன் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கிற ஸ்கில்ல பொறுத்து தான் அவன் அதுல இருக்கிறான் இல்லைங்கிறான். ஆங்கில வழி கல்வி முதவனா, அதுக்கப்புறம் தான் உள்ளே போறதை பத்தி சிந்திக்கணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்லேயே கொடுக்குறனால அவனோட கல்ச்சரல் லிங்கே போயிடுது. கல்ச்சரல் சொல்கிறது ஒரு டைவர்சிட்டின்றது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சு, நீங்கள் தான் சொல்றீங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுன்னு ஒரு கர்வம் வந்துருது, குளோபல் சிட்டிசன் ஐடென்டிஃபை பண்ணா. அங்கே தான் முதல் பிரச்சனையா, அவனுக்கு அவன் ஸ்டேட்டோட அவன் மொழியோட இருக்கிற லிங்க் அதை உடச்சிருது. குளோபல் சிட்டினா போயிட்டு இப்போ என்ன நீங்கள் அமெரிக்காவுக்கும் எம்என்சிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபேக்ட்ரி நடத்தல, இங்கே ஆங்கிலத்தை மட்டுமே கடத்து ஆங்கிலமே படிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி நடத்தல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் எல்லாருமே எந்த அளவில் வேகமாக போகுதுன்னு பார்க்குறீங்களே தவிர சரியான டைரக்ஷன்ல போதா அப்படின்னு நீங்க பாக்குறதுல. ஒரு பபுள் கூட பெருசாகிட்டே இருந்தா கடைசி அது உடைய தான் போகுது. அது மாதிரி தவறான நேரில் போயிட்டு இருந்ததுன்னா அது கண்டிப்பா அது சதஞ்சு தான் தீரும். பேனலிஸ்ட் சரமாரியான கேள்விகளை இந்த 2 கல்லூரிகளின் மீதும் தொடுக்க போகிறார்கள். திரு அழகேச பாண்டியன் சார், நீங்க இந்த விஷயத்தை திரும்ப சொன்னீங்க. திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி அவர்கள் செய்வதற்கு ஆங்கிலம் ரொம்ப உதவியா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இது எந்த வகையில் அப்படி நீங்க சொல்றீங்க? டெக்ஸ்டைல் செக்டார் அல்லது ஒரு கார்மெண்ட் செக்டார் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து மெர்ச்சன்டைசர் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கு. அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால தான் திருப்பூர் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்ல முன்னேறி இப்படி இல்லைன்னு நான் சொல்றேன். ஏனென்றால் திருப்பூர் இவ்வளவு நாள் டெக்ஸ்டைலில் தலை சிறந்து விளங்குவதற்கான காரணம் வந்து இவங்க வந்து குறைஞ்ச விலையில் துணியை வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுது. இந்த ஒன்று மட்டும்தான் காரணம். சீனாவை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இட்ஸ் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர் இந்த வேர்ல்ட், சரிங்களா? இதுக்கும் ஆங்கில அறிவுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஆமாம், பொதுவாக சொல்கிறது வந்து என்னென்னா, ஆங்கிலம் ஒரு வளரும் மொழி, அது வந்து உலகை ஆளும் மொழி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ஏன் நம்பிட்டு அது பின்னாலே ஓடுறீங்க? டேவிட் கிறிஸ்டோங்கிற லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட் சொல்கிற உறுதி செய்யப்பட்ட உண்மை என்னன்னா, ஆங்கிலம் தான் உலகில் பல பகுதிகளில் பேசப்படுகின்ற இணைப்பு மொழி. என்னோட ஹிஸ்டாரிக்கல் லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, என்னை ஆண்டுட்டதுனால என் ஊரில் ஆங்கிலத்தை விதைச்சிட்டான். நான் இப்போ இதை விட தரமான ஒரு மொழி ஃப்ரெஞ்சில் தொழில்நுட்பம் இருக்குதுனால என்னால் ஃப்ரெஞ்சில் லேர்ன் பண்ண முடியாது. நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டது வந்து 40 வருஷத்தில் இங்கிலீஷில் ஜாஸ்தி. அதனால இந்த 20 வருஷத்தில் அதை மேலும் தூக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு அது அதிக அளவில் உதவி இருக்கு. சரி, அது சரியான பதில் தான். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த 2ஆம் கட்டமான மொழி நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 2ஆம் கட்ட அந்தனத்தால் உருவாகும் தடைகள் என்ன? இங்கே ஒரு பையனை எழுப்பி இயல்பாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம். அவரால் அவன் தாய்மொழியிலையும் சரளமாக சொல்ல முடியாது, இங்கிலீஷும் சரளமாக சொல்ல முடியாது. அவங்க சொல்றது வந்து எங்களுடைய மொழி வந்து அவனை சரளமாக்கி இருக்கு, அவனை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருக்குங்கிறாங்க. ரெண்டுமே டெவலப் பண்ணலாம் தான் நான் சொல்கிறேன். இதனால பிரச்சனை நான் சொல்லலை. நீ வந்து குவாலிஃபை பண்ணுறங்கிற பாயிண்ட் தப்புன்னு தான் நான் வேலிடேட் நெகட்டிவேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததுக்கு நான் வரேன். பொதுவாக தமிழர்களுக்கு ஒரு குணம் இருக்குது, சரிங்களா? எதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதோ அதை வந்து கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போ உலகமயமாதல் இதை பற்றி புரியலைன்னா உடனே வந்து பன்னாட்டு முதலாளிகளின் தரகத்து இப்படி கண்டதெல்லாம் போட்டு பேசி அது புரியாததை வந்து தனக்கு புரியலைன்னு சொல்கிறதுக்கு போல அது திட்டுறது. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதை வந்து கொஞ்சம் இப்படி முனைப்பாக கொஞ்சம் தேடி பார்த்து ஏதாச்சும் 4 விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஒழுங்காக அதை பற்றி சிந்திக்கவாத ஆரம்பிப்பாங்க. இந்த மாற்று மொழியின் மேலும் மாற்று கருத்துக்களின் மேலும் இவர்களுக்கு வந்து முனைப்பே கிடையாது. இவங்களுக்கு முழுசாக வந்து தன்னுடைய அறியாமையை இவங்க வந்து கோபத்தின் மூலமாக திட்டுவதன் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்பது இதனுடைய சுய கருத்து. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீங்கள் வந்து அப்படி திட்டுகிறத இங்கே பண்ணும்போது பெரிய விஷயம், அது கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
நமக்கு இருக்க மிகப்பெரிய சவால் இந்த இருக்கிற பெரிய நம்மளுடைய சிந்தனையாளர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவு சிந்தனை சொல்லிகள் வந்து பிற மொழிகள் இருக்க நல்ல சிந்தனைகள், பிற மொழிகள் நல்ல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு 2 பாடத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிற மாதிரி இந்த மாதிரி பல அற்புதமான கருத்துக்களை மொழிபெயர்த்து இங்க இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை சொல்லி 76 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு மொழிபெயர்ப்பிற்காக இருக்க பணம் அப்படியே செலவு செய்யப்படாமல் கிடைக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்யணும். இதுல நாம கொஞ்சம் துடிப்பா இயங்க வேண்டும். துடிப்பா இயங்க வேண்டும். ரைட், ஓகே, சந்தோஷம். திரு அரவிந்தன் நீலகண்டன். ஒரு ஸ்டடி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹியூமன் பர்சனல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவை தான் அதில் வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் ஆங்கில கல்வி. ஆனால் அதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் இருக்குது. உலகத்திலேயே மிகவும் குறைவான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவது இந்த சயின்டிஃபிக் மேன் பவர் தான். இவங்களுக்கு வந்து இனோவேஷன் இல்லை, கிரியேட்டிவிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் வந்து தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே வரோம். இதுக்கு அப்போ ஏதோ ஒன்று ஆதார பிழை ஒன்று இருக்குது. அந்த பிழை என்ன அப்படிங்கக்கூடியது முதல் கேள்வி. இரண்டாவது, இந்தியாவினுடைய முக்கியமான சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்லணும்னா சத்யேந்திரநாத் போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாருமே அறிவியல் குறிப்பாக தாய்வழி கல்வியில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தாய்வழி கல்வி இருந்தால் தான் அந்த மாதிரிப்பட்ட கிரியேட்டிவிட்டி வரும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் இந்த ஒரு ரியல் ப்ராப்ளம் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாய்மொழி கல்வியில படிச்சாலும் ஆங்கில வழி கல்வியில படிச்சாலும் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் மாறும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை மாறும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சிஸ்டம் மார்க்க தேடுற சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல எவ்வளோ மனப்பாடம் பண்ற கருவியா இருக்காங்க பார்க்குற மாதிரி இருக்கே தவிர யாரும் எவ்வளோ இனோவேட்டிவா இருக்காங்கன்னு சொல்ல. இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாலும் இனோவேஷன் கொடுத்தாலும் நெட்ல இருந்து காப்பி பண்ணிட்டு வந்து சப்மிட் பண்ற சிஸ்டம் இன்னைக்கு இங்க இருக்கு. என்னோட இனோவேஷன்ங்கிறது வந்து சிஸ்டமால முடக்கப்பட்டிருக்கு. சரவணன், நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. மென்டல் ப்ரெஷர் வந்து இந்த ஆங்கில வழி கல்வியினால குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்ட்டு சொன்னீங்க. அது எப்படி கிரியேட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது? அதாவது ஒரு பர்சனல் விஷயம் சொல்கிறேன். ஒரு பிரபலமான குழந்தை பத்திரிகையில் கடந்த ஒரு 1.5 வருடமாக சுட்டி விகான்னு ஒரு தொடர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொடரில் வந்து ஒரு 24-25 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் 22 பேர் தாய்வழி கல்வியில் படித்த அரசு பள்ளி பிள்ளைகள். அந்த இனோவேஷன், அந்த கிரியேஷனுங்கிறது தாய்வழி பிள்ளைகளுக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் வந்து ஒரு மேல்நிலைக்கு போகிற பொழுது அவனுக்கு ஆங்கில வழி கல்விக்கு பொழுது புரியாத ஒரு மொழியாகி அவருடைய அந்த கான்செப்ட்ஸே புரியாமல் போகிற பொழுது அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சிக்குள்ளாகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மீனா கந்தசாமி. ஃபர்ஸ்ட் ஐல் ஸ்டார்ட் வித் பிஎஸ்ஜி. இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரீங்க. அந்த ஸ்கில் செட்ன்றதை தவிர நீங்கள் என்ன ஆங்கிலத்தில் படிச்சிருக்கீங்க? அனாலிட்டிக்கல் ஸ்கில். ஜாவாவை நான் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு சாதாரண ரீஜனல் மீடியமில் படித்தா அதை கொண்டு போகிறக்கும் இங்கிலீஷ் மீடியமில் அது படித்தவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணுறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நான் ரியல் டைமில் டெய்லியும் பார்க்குறேன். இல்லை இது ஸ்ட்ரெச்சிங் தி ஆர்குமெண்ட். பிகாஸ் ஈவன் ஐ ஹவ் ப்ரோக்ராம்ட் இன் C++. அது லாங்குவேஜ் தேவை, அது இட்ஸ் கம்ப்யூட்டர், இட்ஸ் லாஜிக்கல் திங்கிங். நான் வந்து இந்த டாப்பிக்கில் தான் PhD பண்ணேன் என்னோட. அப்போ வந்து நான் என்ன பார்த்தேன்னா, தமிழ் மீடியம் போகிறது வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் who go to Tamil medium belong to Dalit or most backward communities. Forward caste students யாருமே தமிழ் மீடியம் எஜுகேஷன் என்டர் பண்ணுறது கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் நீங்கள் இவ்வளோ தூக்கி பிடிக்கிறீங்களா? இது ஈக்குவல் ஆக்சஸே இல்லைன்றதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுங்க? கல்வி கொள்கையில் இல்லை பிரச்சனை மேடம். இதை வந்து பரவலாக்கம் பண்ணணும். இதனுடைய நன்மை தீமைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு அரசாங்கமே அதை ப்ரிஃபர் பண்ணி எல்லா தலித் குழந்தைகளுக்கும் எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு கேப் வந்து இருக்காது. தேங்க்யூ. now questions for Anna University. இது கௌதமி சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பசங்களோட பொண்ணுங்க பேசுகிறதே தவறாக பார்த்த ஒரு சொசைட்டி, 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்ச சொசைட்டி. அவங்க அது குளோபலைசேஷனால சொன்னாங்களா, அது மாடர்னைசேஷனால், அதெல்லாம் காரணம் இல்லை. பட் அதை வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் அதுக்கான காரணம்ன்ற மாதிரி அவங்க எடுத்து முன் வச்சாங்க. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது வெறும் கல்வி சார்ந்த விஷயம் மட்டுமே இதை பார்க்கல. ஏன்னா வந்து இன்னைக்கு நான் பார்க்கிற ஜாதியமாகட்டும் இல்லை வந்து ஆணாதிக்கமாகட்டும், இது மொழியோடு சேர்ந்து அதுவும் அதற்கு ஈக்குவலாக டிராவல் பண்ணுது. இது இப்படி டிராவல் பண்ணும் போது அதுவும் டிராவல் பண்ணுது. அதற்கு வந்து அடித்தளம் சிந்தனையில மாற்றம் வரணும். அது வந்து மொழி மட்டுமே கிடையாது, சிந்தனையிலும் பிலாசபி பேஸ்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சமூகத்தில் இருக்கிறது என்ன போக்கில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஆங்கில வழி கல்வி குறித்த ஒரு பெரும் விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். எந்த கல்லூரி பெரிதினும் பெரிதுகளினுடைய காலிறுதிக்கு செல்ல போகிறது? இந்த 10 பேரில் யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? இந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் PSG பொறியியல் கல்லூரி மாணவர்களும் ஒரு கடுமையான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். எந்த கல்லூரி பெரிதினும் பெரிதுகளின் கால் இறுதிக்குள் நுழைய போகிறது? தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். 2 கல்லூரிகளுக்கும் முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். அதற்கு முன்பு உங்களில் எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறதோ, யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர், அவர்களுக்கு பரிசை வழங்குவதற்காக மிக முக்கியமான ஒரு நபரை நான் அழைக்கப் போகிறேன். ஜெனரலா நம்ம அரசியல்வாதிகளை நம்ம குற்றம் சொல்லி விமர்சித்தே நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அரசியலிலும் இப்படிப்பட்ட கண்டுகொள்ளத்தக்க மெச்சத்தக்க அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நான் அழைக்கப் போவது எளிமையான அரசியல்வாதி, பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்த திரு நன்மாறன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வெடிப்புற பேசு என்று பாரதி சொன்னார், அதை நான் இங்கே கண்டேன். உண்மையிலே நல்லா சொன்னீங்க. நாம் சிந்தித்திருப்பதை, எழுதி வைத்திருப்பதை, குறித்து வைத்திருப்பதை பேசுவது ஒரு கலை, அது குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆனால் குறுக்கீடு வரும்போது பொருத்தமாக பேசுவது அதை விட ஒரு உயர்ந்த கலை. அது உங்களிடம் பொதிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அது வளர வேண்டும் என்று கருதுகிறேன். நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? பேனலிஸ்ட் நாங்கள் 3 பேரும் கலந்து பேசினதில் ஸ்டார் ஸ்பீக்கராக அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த சரவணனை தேர்ந்தெடுத்திருக்கோம். பெரிதினும் பெரிதுகளினுடைய கால் இறுதிக்குள் நுழைய போகும் கல்லூரி எந்த கல்லூரி? அண்ணா பல்கலைக்கழகமா, PSG பொறியியல் கல்லூரி மாணவர்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இதில் தேர்ந்தெடுத்தோம், பிஎஸ்ஜியா அண்ணா யூனிவர்சிட்டியா அப்படின்னு. அகைன் ஒரு சின்ன கேப்பில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இதில் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் தான் பெரிதினும் பெரிதுகளினுடைய கால் இறுதிக்குள் நுழைகிறார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம் ஒரு பெரும் விவாதத்தோடு. பெரிதினும் பெரிது கேள்.